அஜித் அவர்களுடைய போட்டோவை பயன்படுத்துறானுங்க விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள். ஏன் அஜித் போட்டோ வச்சு தான் ஓட்டு கேட்க போறீங்களா? அவர் போட்டோ போடுறதுக்கு உங்களுக்கு என்ன யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவரே சொல்லிட்டு தெளிவாவே சொல்லியாச்சு, என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் போட்டோ எடுத்துன்னு போயிட்டு நீ உங்க மாநாட்டு பக்கத்துல வைப்ப, விஜய் பக்கத்துல வைப்ப. இது சினிமாவாது? ஒரு தியேட்டர்ல உங்க படம் ரிலீஸ் ஆகுது, இல்ல அப்படி உணர்த்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட அஜித் போட்டோ வைக்கிற நியாயம் இருக்கு. அதனால அரசியல் காலத்துல போயிட்டு எத்தனை வைக்கிற? இது எப்படி ஏத்துக்க முடியாது? அஜித் ரசிகர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கேட்கணும். இவங்க எல்லாம் விடக்கூடாது. எப்படி உங்க தலை போட்டோ எப்படிங்க பயன்படுத்தலாம்? நான் கேட்பேன், தலை ரசிகருங்க எப்படிங்க பயன்படுத்தலாம்? எங்கனாச்சும் திமுகவுடைய இதுல இருக்கா பேனர்ல போட்டு வச்சுக்கிறாங்க அஜித் போட்டோவை? எதுக்கு உங்க போட்டோ, எதுக்கு அவர் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க? இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. இது இந்த போட்டோ போட்டதுனால நான் அஜித் ரசிகர்லாம் ஓட்டு போட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த போஸ்ட் கட் அவுட்டே பார்த்தா கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா அதை தூக்கிடுவாங்க. கண்டிப்பா தூக்கி ஆகணும். ஒருத்தர் விலகுறாருன்னா அரசியலை விட்டு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, இந்த மாதிரி என்ன ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன், நீ உங்க வேலையை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருன்னு சொல்றது அஜித்குமார். அவர் நீங்க தூக்கிட்டு போயிட்டு உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர் போட்டோ சேர்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி குட் பேட் அகலி அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது, விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து என்னென்னலாம் இழிவுத்தனமான பேசி அஜித்தோட குடும்பத்தினர்கள் அவங்க வைஃப் முதல் கொண்டு எல்லாரும் தரைகுறமா பேசி அவரோட பெத்த பொண்ணு அஜித்தோடைய பெண்ணை கூட கேவலமா பேசுறீங்க. அஜித் விஜய் ரசிகர் எல்லாமே எல்லாம் மறந்து போயிட்டாங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க?